ஒரு ஊர்ல ஒரு அறிஞர், அவர பார்க்குறக்கு நெறைய மக்கள் வருவாங்களாம். தினமும் வந்துட்டு அவரு சொல்ற விஷயங்கள எல்லாம் கத்துக்கிட்டு போவாங்களாம். அப்போ ஒரு நாள் எல்லாரும் வந்திருக்கும்போது அவரு சொன்னாராம், "இந்த ஆறு இருக்கு இல்லையா? இதுக்கு அங்கிட்டு யாராவது போய் பார்த்துருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டாராம். அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், "இல்ல நாங்க போனதே இல்லையே இதுவரைக்கும்" அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இங்க போனா ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னும் தெரியுமா எல்லாருக்கும். அப்ப இவரு சொன்னாராம், "என் கூட யாரு வர்றது? நான் போக போறேன். அங்க என்ன இருக்குன்னு நான் பார்க்க போறேன். யாராவது இந்த படகுல ஏறி வர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு யாருமே முன் வரல. ஒவ்வொருத்தரையா கேட்க கேட்க, "இல்ல எனக்கு வந்து என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்க வந்து, "இல்ல நான் இன்னும் என் பேரன பார்க்கல" அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தரா ஒண்ணு சொல்றாங்களே தவிர யாரும் வர்ற நிலைமையில இல்ல. அப்போ அந்த அறிஞர் சொன்னாராம், "வாழ்க்கையும் இது போல தான். வாழ்க்கை அதாவது நம்ம உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தா தான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும், அதில எவ்வளோ நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லா விஷயங்களும் தெரியும். நாம உள்ளேயே நுழையாம வெளியோட்டமா இருந்து பார்த்துக்கிட்டு, அங்க கெட்டது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறது முதல்ல மிகப்பெரிய முட்டாள்தனம். அங்க என்ன இருக்க போது? போய் பார்த்தா தானே தெரியும்." இல்லையா? ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம வர முடியாது அப்படின்னா, ஒருவேளை அதில நல்ல விஷயங்கள் நெறைய இருக்கலாம் இல்லையா? அந்த நல்லதோடயே வாழ்றதுக்கு கூட நம்மளுக்கு கடவுள் வந்து வழி குடுக்கலாம். அதனால யாரும் இந்த மாரி இருக்காதீங்க. அதுக்காக தான் நான் இப்படி உங்கள கூப்பிட்டேன்னு சொன்னாராம்.